வணக்கம், மானிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இது வந்துட்டு ஹாப்பி நியூஸ். நம்மளோட ஸ்டூடெண்ட் நிவேதா வந்துட்டு இன்னைக்கு சிஏ ஃபைனலோட செட் சியோட இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட். இது வந்து செட் சிலேயே டஃப்பான ஒரு சப்ஜெக்ட், இந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட். ஏன்னா செட் சில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறது வந்து சைக்காலஜி அப்படின்றது தான் எடுப்பாங்க. அதுதான் ஈஸி டு பாஸ் வேற. இந்த ஐபிசி இன்சால்வன்சி பேங்க்ரப்சின்றது நான் எப்பவுமே சொல்லுவேன், ஃபியூச்சருக்கு, இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, ஃபியூச்சருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடு தான் இப்போதைக்கு இந்தியாவில் வந்துட்டு நிறைய எம்என்சியை தலையை பிடிச்சி ஆற்ற ஒரு சப்ஜெக்ட். பினாமி, பிஎம்எல்ஏ, இன்சால்வன்சி பேங்க்ரப்சி, சர்ஃபாசி, இதெல்லாம் வந்து பயங்கர இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதோட வீடியோஸே ஐசிஐ வந்துட்டு 10 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் நம்ம கிளாஸ் வந்துட்டு மார்ச் 6-7 தேதிக்கு ஆரம்பிச்சு நம்ம ஆல்மோஸ்ட் கிளாஸ் எடுத்து முடிக்கும் போது தான் நம்ம வந்து ஐசிஐக்கெலாம் மெசேஜ்லாம் அமைச்சிருந்தோம், இந்த வீடியோஸ் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க, பசங்க வந்து ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஐசிஐ ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இவ்வளோ சீக்கிரம் ஐபிசியை முடிச்சிருப்பாங்களான்றது தெரியல. ஏன்னா வீடியோஸை ரிலீஸ் பண்ணி இப்போதான் ஒரு 10 டேஸ்க்கு தான் ஆகுது. ஸோ 66 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணது. இதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ண போறாங்க. பட் இந்த நிவேதான்ற பொண்ணு மேபி லைக் ஷீ மேபி த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப், எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐபிசி கிளியர் பண்ணுறது வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஐசிஐ வீடியோஸே விடல. அதே மாதிரி வீடியோஸ் கிளியர் பண்ணதுக்கு, வீடியோஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஓட்டி விட முடியல. அந்த வீடியோஸை இல்லை பார்த்து ஒரு எம்சிக்யூ ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடியோஸ் முடிக்க முடியுது. அதுக்கப்புறம் ஸ்லாட் புக் பண்ணி எக்ஸாம் எழுதுறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். இன்னைக்கு April 1, 2025 ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டு கம்ப்ளீட் ஐபிசின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டாபிக். அண்ட் அவ்வளோ ஈஸியாலாம் இந்த எக்ஸாம் எழுதிட முடியாது. நீங்கள் வந்து எல்லா கேஸ்லாமும் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஐசிஐ புக்கு ஃபுல்லாக ஒரு தடவை படிச்சிருந்தா தான் இந்த எக்ஸாம் எழுதிருக்க முடியும். ஸோ கங்க்ராட்ஸ் டு ஹர், 66 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட். என்னோட ஹார்ட் ஒர்க் வீண் போகல அப்படின்னு நான் சொல்லலாம். பிகாஸ் எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்து அதில் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணும்போது, நான் இப்படி தான் வந்துட்டு 2017-19 அந்த பேட்ச்ல வந்துட்டு சாய் இப்படி தான் பாஸ் பண்ணான். சாய் பிரசாந்த் இப்படி தான் ஃபர்ஸ்ட் இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் அந்த டைம்ல வந்துட்டு எலக்டிவ் பேப்பர்ல இருந்துச்சு. அது வந்து எக்கனாமிக் லா எலக்டிவ் பேப்பர்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல சாய் காட் வெரி குட் மார்க்ஸ், 79 மார்க்ஸ் எடுத்தான் அந்த பேப்பர்ல. இது வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன், இது வரைக்கும் மார்க்ஸை யாருமே பீட் பண்ணடா அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஷீ காட் 66 மார்க்ஸ். பட் ஆனால் 66 மார்க்ஸ் ஃபியூச்சரை பீட் பண்ணலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஃபேஸ் திஸ் எக்ஸாமினேஷன், எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்கும்னே தெரியாது, மாடல் எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்படின்னும் போது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே திஸ் டு மை யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் திங். நீங்கள் வந்து என்ன சொல்றது, கங்க்ராச்சுலேஷன் நிவேதான்னு கூட ஒரு மெசேஜ் போடலாம் கமெண்ட்ல. நன்றி, வணக்கம்.